A wonderful service. Followed by that, we're going to have a VBS program. You're looking forward. And as this month, we are starting as Mission May. இன்றைக்கு கூட அற்புதமான ஒரு செய்தி இருக்க போகின்றது, அற்புதமான ஒரு ஆராதனை இருக்க போகின்றது. அதன் பின்பதாக நம் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்க போகின்றது. இந்த மே மாதமானது சுவிசேஷ பணிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகின்றது. It's not only the month of May we are going to evangelize and do different things. This is just to encourage, motivate, just as a campaign together. இந்த மாதம் மாத்திரம் நம்ம சுவிசேஷ பணியை நாம் பங்கெடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்க போகின்றோம். ஆனாலும் கூட இந்த மாதமானது ஒரு சிறப்பு மாதமாக உங்களை உற்சாகப்படுத்த போகின்றது மாதமே அமைய போகின்றது. God has given each and every one of us a special privilege to be here. தேவனானவர் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கும் கொடுத்திருக்கின்றார். இந்த அற்புதமான அவருடைய ராஜ்யத்தில் இருந்து அவருடைய ஊழியத்தை பங்கெடுப்பதற்காக. He has handpicked everyone, chosen, and he is collected, and thereby we can listen to God's word today. தேவனாவர் தாமே அவர் ஒவ்வொருத்தரையும் அற்புதமாக அவர் உங்களை பிரித்தெடுத்து உங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாய் அவர் செய்திருக்கிறார். To do God's mission, we don't need to go to a mission team. நாம் தேவனுடைய ஊழியத்தில் அவருடைய பணியில் பங்கெடுப்பதற்காக எந்த ஒரு மிக தொலைவில் சென்று ஒரு வாய்ப்புக்காக ஒரு பங்கெடுப்பதை தேவைப்படுகிறது கிடையாது. Because God has put already in the mission team. Wherever we are, our family group is the mission team. தேவனானவர் நாம் எங்கு சென்றாலுமே நாம் ஒரு சுவிசேஷ பணியில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு நம்முடைய குடும்ப சபை கூட ஒரு சுவிசேஷ பணிக்காக நாம் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். Even this month we would have received different communication about we are having 30 days campaign going happen every day. We are inviting a person. இந்த மாதம் கூட விசேஷமாக ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த 30 நாளானது மிக விசேஷமாக இருக்க போகின்றது. நாம் கூட ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை அழைக்க போகின்றோம் சபைக்காக, தேவனுக்காக. And before that we'll have a small video about what people are doing in different places, different cities around the world. நாம் செய்தி போகிறதுக்கு முன்பதாக இந்த ஒரு தொகுப்பு வீடியோவை பார்க்க போகின்றோம். இந்த உலகம் முழுவதுமாக தேவ பிள்ளைகள் எப்படி அவருடைய ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். Even if you installed your One Nation app, this will be coming on a daily basis. We could just see this. நம்மளுடைய மொபைலில் கூட அந்த ஒன் நேஷன் ஆப் என்ற நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து எப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கண்டு கழிக்கலாம். Hello, I'm Adrian. Hi, I'm Adrian. And we are serving in Riga Campus Ministry, and we would like to share with you some great news. In the last 2 years, our student group has grown for 2.5 times. Which is basically 12 baptisms for the last 2 years. And right now we have concurrent 12 Bible studies, of which 4 are girls and 8 are men, of which 4 are Muslims, which is completely unprecedented for our church. And last year we had our first Baltic and Nordic ICMC. What is amazing because it never happened before, and we were 73 participants, and for us that's a huge amount of people because some of the churches here are at this size. So basically we want to tell you how grateful we are for all your impact in our ministry, and we are very, very grateful for BNMA program for our churches here in Baltics. Thank you very much. Amen. A short clipping about every day what is God is using each and every one of them in different parts of world has been coming up on a daily basis. இது ஒரு சின்ன தொகுப்பாக இருக்கின்றது. தேவனானவர் உலகம் முழுவதுமாக अनेक தேவ பிள்ளைகளை எப்படியாய் அவர் அற்புதமான காரியங்களை செய்து அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். They are sharing about the students ministry, whatever they are doing. This is in Europe near Poland. இங்கே இந்த மாணவர்களுக்கான சிறப்பு சுவிசேஷத்தை நாம் பார்த்தோம் அல்லவா. இவர்கள் யூரோப்பில் இருக்கின்ற ஒரு போலாந்து சின்ன ஒரு நாடகம் இருக்கின்றது. Looks like 5 people started, and within around 2.5 years they had around 12 baptisms in the last 2 years. I think that's the thing he was sharing about. And amazing thing is
they have around 12 people studying the Bible, and 4 of them are Muslim people coming and studying the Bible. I think they had some invitation service. They had 73 people coming and attend the service. And just a small sharing from different parts of the world. இங்கே நாம் பார்க்கிற பொழுது இந்த யூரோப்பில் இருக்கிற போலாண்ட் அந்த சின்ன நாட்டில் கூட ஐந்து பேர் இந்த சுவிசேஷத்தை தொடங்கினார்கள். அதிலிருந்து பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 2.5 வருஷத்தில் பார்க்கிற பொழுது 12 ஞானஸ்தானங்கள் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல 12 பீப்புள் இப்பொழுது வந்து 12 மக்கள் வந்து வேதாகமத்தை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் வந்து 4 பேர் வந்து முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆராதனை இருந்தது. அந்த ஆராதனையில் ஏறக்குறைய 73 பேர் வந்து அந்த ஆராதனையில் பங்கெடுத்து அற்புதமான தேவனுடைய காரியத்தை அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். Let's turn our Bibles to Isaiah chapter 52 verse 7. நாம் எல்லோருமே ஐசையா 52வது அதிகாரம் வசனம் 7 நாம் படிக்கலாம். It says, how beautiful on the mountains are the feet of those who bring good news. ஐசையா 52வது அதிகாரம் வசனம் 7 படிக்கிற பொழுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஆமென். It says, who proclaim peace, who bring good tidings, who proclaim salvation, who say to Zion, your God reigns. Amen. It's amazing to see. Even when you go to the mountains, you see the mountain itself is so beautiful. Amen. நாம் ஏதாவது ஒரு மலை பிரதேசத்திற்கு மலைகளை பார்க்கிற பொழுது மலைகள் மாத்திரமே அற்புதமான அழகாக நம்மளுக்கு காட்சி அளிக்கும். Those days people were walking mountains after mountains to reach out walking. அந்த காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது அநேக நபர்கள் வந்து மலைகளுக்கு நடந்து கொண்டு போவார்கள். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு நடந்து கொண்டே போகிறவர்களாக இருப்பார்கள். But here it talks about how beautiful are those feet who bring good news. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது எவ்வளவு பாதங்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பாதங்கள் நற்செய்தியை கொண்டு வருகிற பாதங்களை அமைகிறது. God has called each and every one of us to bring that good news. தேவனானவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நற்செய்தியை நாம் கொண்டு செல்வதற்காக தான் அவர் அந்த பணிக்காக நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். Bringing the good news to others is our responsibility. Bringing peace and salvation is God's responsibility. அதாவது நாம் வந்து நற்செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு நாம் தான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றோம். சமாதானத்தையும் ரட்சிப்பையும் தேவன் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு தேவனே பொறுப்பாளியாக இருக்கிறார். That's on the Old Testament. Let's see on the New Testament, Romans chapter 10 verse 13 to 15. இந்த நாம் பார்த்த இந்த ஐசையா வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. இப்போ புதிய ஏற்பாட்டினுடைய பார்க்க போகின்றோம். ரோமர் 10வது அதிகாரம் நாம் 13 to 15 நாம் வாசிக்கலாம். Romans chapter 10 verse 13 to 15. It says, for everyone who calls on the name of the Lord will be saved. Verse 14 says, how then can they call on the one who have not believed in? How can they believe in the one whom they have not heard? And how can they hear without someone preaching to them? Verse 15 says, and how can anyone preach unless they are sent? And it's written, how beautiful are the feet of those who bring good news. ரோமர் 10வது அதிகாரம் 13 to 15 நாம் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். Even in the slide, if you see on the right side, we see about the 5 different things. Okay, first one is sent, second one is preach, third one is hear, then believe and saved. இங்கே வந்து நாம் இந்த காட்சியை பார்க்குற பொழுது கூட நாம் 5 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று வந்து அனுப்பப்படுகிறார்கள், இரண்டாவது அவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது மற்றவர்கள் கேட்கிறார்கள், கேட்டு அவர்கள் நம்புகிறார்கள், அதன் பின்பதாக அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். The first two is our responsibility, brothers and sisters. இதில் பார்க்கிற 2 காரியங்கள், முதலாவது 2 காரியங்கள் என்பது நாம் தான் பொறுப்படுத்தி அதில் பங்களிப்பவர்களாக இருக்க வேண்டும். Amen. Just going out and doing what is right, sharing what God has done in our life is an amazing blessing.
தேவனானவர் அதாவது நம்ம எது நன்மை என்பதை அறிந்து கொண்டு அந்த சுவிசேஷம் எடுத்து மற்ற இடத்துல சொல்லுகிற பொழுது அது அற்புதமான ஒரு காரியம் அமைகிறது. Second one is preaching. It's not just being on the stage and preaching, even just sharing about how God is good in our life. அதாவது இரண்டாவது பிரசங்கிக்கிறது, அரங்கத்தில் மேடையில் இருந்து பிரசங்கிக்கிறது கிடையாது. நாம் ஒருத்தரிடத்தில் மற்ற இடத்துல போய் நற்செய்தியே அவங்க இடத்துல பிரசங்கிக்கிறது என்பது அதுவே மிகப்பெரிய காரியமாக இருக்கின்றது. Sharing how God has been good in our life. அந்த நீங்கள் மற்ற இடத்துல சொல்லுகிற பொழுது, அழைக்கிற பொழுது எப்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை நீங்கள் அவரிடத்துல சொல்லுகிற போது அது அற்புதமான காரியமாக இருக்கு. Then there is possibility of people hearing about God's word. அப்படி நீங்கள் செய்கிற பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றவர்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அநேக காரியங்களை அவர்கள் கேட்டு மாறுவதற்கு மிக மிக அற்புதமான காரியம். They have a chance to believe. அவர்களை நீங்கள் சொல்லுகிறத கேட்கிற பொழுது இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் மூலமாக தேவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பது ஒரு காரியமாக இருக்கிறது. Our mission is to seek and save the lost brothers and sisters. நம்முடைய பணி, சுவிசேஷ பணி என்னவென்றால் நம் மற்றவர்களை அழைத்து அவர்களை நாம் ரட்சிக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பணியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. Many times we don't value what we have. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, தேவன் எப்படியா கொடுத்துருக்கார் என்பதை அதிகமாக நாம் மதிப்பிடாமல் இருக்கின்றோம். We don't value our parents when they are alive. நம்முடைய வாழ்க்கையில் கூட பெற்றோர்கள் நம்ம இருக்கிற பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் என்பதை அதிக நேரத்தில் மதிப்பிடாமல் இருக்கின்றோம். We don't value our job when we are working in it. நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்கின்ற வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை மதிப்பிடாமல் இருக்கின்றோம். Last week was a really painful situation with two different incidents. One of my close friend Mahesh, he passed away. கடந்த வாரமானது என்னுடைய வாழ்க்கையில் மிக கஷ்டமான வாரமாக இருந்தது. என்னுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் மகேஷானவர் அவர் இறந்து விட்டார். கடவுளத்தில் he was under treatment for a couple of months, and the wife was telling and crying that if you are alive, that is enough, and I can take care of all your needs. If you are alive, that is sufficient for me. அவர் மகேஷ் என்ற அவர் பல நாட்களாக அவர் இந்த வியாதியில் அநேக மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார். அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் உயிரோடு இருந்தால் மாத்திரமே போதும், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாமே நான் பொறுப்படுத்தி நான் நடத்தி கொள்வேன், நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும் என்று அப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு இருந்தார்கள். They have two small children. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். Couple of days back we also had a prayer meeting for Nilesh in the same hall. அது மாத்திரமல்ல, சில நாட்களுக்கு முன்பதாக கூட நிலேஷ் சகோதரருக்கு இந்த அரங்கத்தில் தான் அவர் நினைவு கூறுகிற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. People were all sharing about what great things that how much Nilesh loved Jesus and how much he was able to show that love to others. அந்த நினைவு கூறுகிற நிலேஷோட நினைவு கூறுகிற நிகழ்ச்சியில் கூட அநேக மக்கள் சகோதர சகோதரிகள் எப்படி நிலேஷானவர் அநேக காரியங்கள் தொண்டுகளை அவர் செய்தார் என்பதை அவர்கள் இங்கே மேடையில் அநேக அவர்கள் சொல்லிக் கொண்டவராக இருந்தார்கள். Many people are longing to have what we have today. அநேக மக்கள், உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ, கிடைத்திருக்கிறதோ, தேவன் ஆசீர்வாதித்திருக்கிறாரோ அதையெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அது எனக்கு கிடைத்தால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். God has kept us alive today. Let's make a impact which pleases God. தேவனானவர் நாம் இன்றைக்கு அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அதற்கான நோக்கமாக இருக்கின்றது. அந்த நோக்கத்திற்காக அந்த மிகப்பெரிய தேவனுக்காக அந்த ஊழியத்தை பங்கெடுத்து மற்ற இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவோம். Let's read couple of words about the Romans chapter 10 verse 11 to 13. நாம் சில வசனங்களை வாசிப்போம். நாம் ரோமர் அதிகாரம் 13, Romans chapter 10 verse 11 and 13. It says, as scripture says, anyone who believes in him will never be put to shame. For there is no difference between Jews and Gentiles. The same Lord is Lord of all, and richly blesses all who call on him. For everyone who calls on the name of the Lord will be saved. Amen. ரோமர் 10வது அதிகாரம் 11-13 வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணவராயிருக்கிறார். ஆமென். Amen. Those who come here for the first time, I would encourage you to take a step to just examine and see what it is given in the Bible. What is God's plan for my life?
இங்கே வந்திருக்கின்ற முதலாவதாய் வந்திருக்கின்ற அநேக நண்பர்கள் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு படி எடுத்து வைத்துக்கொண்டு எதற்காக தேவன் இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆழமாக பரிதோசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I mean, it says, who believes in him will never be put to shame. இந்த வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வெட்கப்படுவதில்லை, அவர் தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். Each and every single person here have experienced God's love and God's blessing. இங்க இருக்கின்ற எல்லாருமே தனித்துவமாக தேவனை அறிந்து அவருடைய நன்மையும் அவருடைய அற்புதமான காரியங்களையும் நாம் சுவைத்தவர்களாக இருக்கின்றோம். There will be challenges in our life. Just holding on to God's word will help us, drive us to take us the right path, and truly there is blessing later. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவனுடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு அதில் விட்டு விலகாமல் நாம் அப்படி பற்றி கொண்டு இருக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும். தேவன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். I mean, we'll just see a small clipping about impact. நாம் ஒரு சின்ன வீடியோ தொகுப்பை பார்க்க போகின்றோம். எப்படி நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். Life is very short. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது மிக மிக ஒரு குறுகிய ஒரு காலமாக இருக்கின்றது. What you do today is the one people around will follow you, or the children will follow your footsteps. இந்த குறுகிய வாழ்க்கையில் நீங்கள் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை தான் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள். It's a small clipping. And life gives us not what we want. Life gives us who we are. When you were born, you cried while the world rejoiced. Live your life in such a way that when you die, the world cries while you rejoice. Amen. We have Jesus in our life, brothers and sisters. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் இருக்கிறார். That's the purpose that we are here. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதற்காக தான் நாம் எல்லோரும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம். Each and everyone sitting over here are important to Jesus. இங்கே அரங்கத்தில் இருக்கின்ற எல்லாருமே இயேசுவானவருக்கு மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார். If you want to play a game, maybe a cricket game or whatever game you play, there's a different roles. A keeper is there, a batsman is there, a bowler is there, a fielder is there. Everyone needs to work together. ஒரு கிரிக்கெட் ஒரு விளையாட்டை விளையாடுகிற பொழுது அந்த கிரிக்கெட் விளையாட்டில் கூட அநேக பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பதவி இருக்கின்றது. ஒருத்தர் கீப்பராக இருப்பாங்க, ஒருத்தர் விளையாடி கொண்டிருப்பார், ஒரு பந்து போடக்கூடியவராக இருக்கிறார், ஒரு ஃபீல்டராக இருப்பாங்க. இப்படி அநேக பல வகையான ரோல்கள் இருப்பார்கள். Unless we work together, we cannot win the game. இப்படி ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து நாம் இருந்தால் ஒழிய நாம் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. God has blessed each and every one of us with great talents. தேவனானவர் எல்லாருக்குமே அற்புதமான அநேக தாளந்துகளை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். Let's share God's love, whatever He has given, with others. நாம் தேவன் கொடுத்த தாளந்துகளையும் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு நாம் ஒரு பகிர்ந்து கொண்டு இருக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். There are some 4 points I would like to share, small points, practically what we can help us to grow in our mission. இந்த நம்முடைய சுவிசேஷ பணிக்காக 4 முக்கியமான காரியங்களை குறித்து நான் பேச போகின்றேன். இதை குறித்து எப்படி சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்த முடியும். First thing is, as we move forward, let's pray to God as we go out. Let's pray to God to show some longing souls that they are waiting to listen to God's word. இந்த சுவிசேஷ பணியில் அடியெடுத்து வைக்கிற பொழுது முதலாவது காரியம் என்னவென்றால் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எங்களை தாகமாக இருக்கிற மக்களே என்னிடத்தில் காமிங்க, அவர்கள் நம்மிடத்தில் கொண்டு வரும்படியாக எனக்கு காமிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Someone else prayed and invited and searched you, and they had the courage to come out and invite you. That's the reason we are sitting here. யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அவர்கள் ஜெபித்து அவர்கள் கண்டிப்பாக உங்களிடத்தில் அதாவது தைரியமாக உங்களை அழைத்தார்கள். அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Second thing is, have a mission partner. He may be in your family group, a spiritual partner or evangelism partner. Just have someone in your life who will help, who you are accountable to someone, or you go along with to evangelize with them,
or do some spiritual activities with them. Have a partner in your life. இரண்டாவது காரியம் என்னவென்றால் உங்களுடைய குடும்ப சபையிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய இந்த சுவிசேஷ பணிக்காக ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து அவர்களோடு சென்று நீங்கள் ஒருத்தரை ஒன்றாக சேர்ந்து அந்த பணிக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். Who is going to be a partner? Before you leave the hall, find your partner. இந்த அரங்கத்தில் கூட இந்த விட்டு செல்லும்பொழுது கூட உங்களுடைய முக்கிய நெருக்கமான ஒரு துணை யார் என்று நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். I mean, the third thing is, in your family group, sit together, and every day we are inviting one person, right? The family group leader, please sit together and collect all the names of every day. Okay, today in my family group, who are the people we went and invited? Collect the names and pray, at least over the con call, pray for the people who you invited. நாம் கூட ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை அழைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆதலால் நீங்கள் கூட உங்கள் குடும்ப சபையில் இருக்கின்ற குடும்ப சபை தலைவர் உங்கள் எல்லா சீஷர்களையும் அழைத்து வைத்துக்கொண்டு யாரெல்லாம் நீங்கள் அழைத்தீர்களோ அந்த பேர்களெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு, ஒருவேளை நீங்கள் ஃபோனில் கூட அதை கேட்டு வைத்துக்கொண்டு அதெல்லாம் எழுதி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I mean, fourth and final one is visit the new friend's house. நான்காவது என்னவென்றால் நாம் புதிய நண்பருடைய வீட்டை சென்று அவர்களை வீட்டுக்கு சென்று அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். It was very, very successful to see last couple of months in our family group. We decided, okay, if there is any new friend there or we know who has come before, we'll go to the house and pray with them. என்னுடைய குடும்ப சபையில் கூட யாராவது புதுசாக வந்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நாங்கள் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு சென்று அவர்களை பார்ப்பது இது ஒரு வழக்கமாக எங்களுடைய குடும்ப சபையில் இருந்தது. That really helped. With starting with that idea, we were able to visit Jesse's mother's house. Now we have a family group in the house happening last couple of months, and we went to, I mean, few other people who went and visited. At least they are in touch. Just go to their house. Many times they may not be able to come to our ministry in our particular time, but find whatever time is best. Go and visit people's house. Truly that will make a big difference. கண்டிப்பாக நாங்கள் கூட எங்களுடைய குடும்ப சபையில் பார்க்கிற பொழுது ஒன்றாக சேர்ந்து மற்றவருடைய வீட்டில் புதிதாக வந்திருக்கிறவங்களுடைய வீட்டில் சென்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். ஜெஸ்ஸி சகோதரர் அவங்க அம்மா வீட்டில் கூட போய் சென்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அவங்களுடைய வீட்டில் கூட ஒரு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படியாக அநேக நீங்கள் திட்டங்களை வகுத்து மற்றவர்களிடத்தில் சென்று அவங்க வீட்டுக்கு சென்று பார்த்து கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். There were few mission teams. I went in. I really like my first mission field in Visakhapatnam. நான் அநேக சுவிசேஷ குழு திட்டத்தில் சென்றிருக்கின்றேன். ஆனால் எனக்கு மிக மிக பிடித்தமான முதலாவது ஒரு குழு என்னவென்றால் விசாகப்பட்டினத்தில் நான் ஒரு சுவிசேஷ குழுவில் நான் ஒரு அங்கத்தினராக இருந்து அங்கே சென்று தேவனுடைய காரியங்களை செய்தேன். I mean, the mission team came from Hyderabad, and I was working outside in a steel plant and going there. Something interesting was, every day the mission team had 20 contacts every day, and I also want to make sure I also get 20 contacts. And yeah, sorry, கண்டிப்பாக ஹைதராபாத்லேருந்து விசாகப்பட்டினத்துக்கு இந்த சுவிசேஷ குழு அனுப்பினார்கள். நான் ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். நான் அங்கு சென்று இந்த சுவிசேஷ குழுவுக்கு நானும் ஒரு அங்கத்தினராக சென்றேன். அங்கே எங்கே அற்புதமான காரியம் என்றால் ஒவ்வொரு சுவிசேஷகரும் ஒவ்வொரு நாளும் 20 பேரை அழைப்பார்கள். அதையும் நான் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று மிக மிக ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். We need to travel 25 kilometers every day to attend the meeting. இந்த ஆராதனைக்காக நான் 20 கிலோமீட்டர் தூரமாக நான் சென்று இந்த அற்புதமான ஆராதனையில் பங்கெடுப்பதற்கு எனக்கு அற்புதமான ஒரு காரியமாக இருந்தது. Even if they are meeting or not, we need to meet every day. ஒருவேளை அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு அற்புதமான ஆராதனை இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். And we don't have vehicles. We used to hire the bicycle, and we need to go for follow-ups. We went for follow-ups. அந்த நேரத்தில் கூட எந்த வாகனங்களும் இருக்காது. சைக்கிளை நாங்கள் வாடகை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை வீட்டுக்கு சென்று சபைக்கு அழைப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்தோம். The reason I am telling all these things is what I did before. இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், முதலாவதாக நான் இள வயது சிஷ்யனாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நான் பண்ணேன். Each and every single person here has a big list whatever you did when we were young Christians, right? நீங்கள் அநேக காரியங்களை தேவனுக்காக பண்ணினீர்கள் அல்லவா? நீங்கள் இள வயது கிறிஸ்தவர்களாக இருக்கிற பொழுது தேவனுக்காக அநேக காரியங்களை நீங்கள் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். I truly believe you have done amazing things more than this.
நான் விசுவாசிக்கின்றேன், நான் செய்ததை விட அநேக அற்புதமான பெரிய காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர்கள். God has used each and every one of you in an amazing way in the past. தேவனானவர் கடந்த காலத்துல ஒவ்வொருத்தரையும் அவருடைய அற்புதமான ராஜ்யத்துல வல்லமையாக உங்களை பயன்படுத்தினார். It's not about what we did, it's about what we are doing today. இது நாம் என்ன செய்தோம் என்பது கிடையாது, இன்றைக்கு நாம் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம். Getting an IPL ticket is so expensive. நீங்கள் ஒரு ஐபிஎல்ல ஒரு டிக்கெட்டை வாங்கினா மிக மிக ஒரு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கின்றது. 7,000 8,000 rupees, I think so. நான் நினைக்கிறேன் ஒரு டிக்கெட் வந்து ஒரு 7,000 8,000 இருக்கிறது. To go sit in the gallery and clap and come. அங்கே அந்த ஐபிஎல் டிக்கெட்டில் சென்று அங்கே அந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்க விளையாடுகிறதை பார்த்து கைத்தட்டி கொண்டு அதுதான் நடக்கிறது. அங்கே Jesus has called you not to come, sit and go, but to be a player and win for Jesus. தேவனானவர் உங்களை அழைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வந்து இங்கே வந்து உட்கார்ந்து செல்வதற்காக அல்ல, நீங்கள் வந்து அந்த பணியை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்கும்படி அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். Let's turn to Luke chapter 19 verse 10. It says, நாம் லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். For the Son of Man came to seek and to save the lost. லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Amen. Jesus came with a mission. தேவனானவர் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். There were struggles, challenges came from his own people. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சுவிசேஷ பணிக்காக வந்திருக்கிற பொழுது கூட அநேக சவால்கள், அநேக போராட்டங்களை அவர் சந்தித்தார். அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து கூட சந்தித்தார். There were very shameful times for him. நிறைய நேரத்தில் அவரை அவமானப்படுத்தும்படியான அநேக காரியங்களை கூட அவர் சந்தித்தார். There were situations hard to forgive. நிறைய நேரத்தில் அவர் மன்னிப்பதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரமாக இருந்தது. People were mocking at him for whatever he was doing. ஏனென்றால் அவர் செய்த நல்ல பணிக்காக மக்கள் அவர்களை புறங்கூறினார்கள், அவர்களை வந்து அவதூறாய் பேசினார்கள். He never gave up. ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் விட்டு கொடுக்காமல் அவர் சிறந்த ஒரு உதாரணமாக இருந்தார். His mission is to love us. அவருடைய அந்த அற்புதமான பணி என்னவென்றால், அவர் நம்மளை அற்புதமாக அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார். In spite of all our weakness, in spite of all our sin, in spite of all our disobedience, he still loves us. நம்முடைய பாவங்கள், நம்ம செய்கிற பாவங்கள் நிமித்தமாக கூட அதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. அவனுடைய போராட்டங்கள், பல வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவன் அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். He was holding to the cross, thereby we could be saved. ஏனென்றால் அவர் சிலுவைக்கு போவதனால் எதற்காக என்றால் நாம் வந்து கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவதற்காக, அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் சிலுவையில் அவர் அறையப்பட்டார். Let's remind ourselves for the mission what Jesus has called us. ஏனென்றால் நாம் இந்த நேரத்தில் ஒரு நினைவுக்கு இருக்கிற ஒரு நேரமாக இருக்கின்றது. நாம் தேவன் எதற்காக உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதற்காக மறுபடியும் அந்த பணிக்காக நாமளே ஒப்பு கொடுத்து அந்த பணிக்காக நாம் செவி கொடுத்து நடத்துவோம். Let's enjoy the mission what God has given us, because we cannot do the mission if we die. ஏனென்றால் அவர் எதற்காக நம்ம தேர்ந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்திற்காக, அந்த பணிக்காக நம்மளே நம்ம ஆயத்தப்படுத்தி செய்வோம். நாம் இறந்து விட்டால் இந்த பணியை நம்மளால் செய்ய முடியாது. I mean, it's a privilege and a blessing that God has given us. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது, தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. Bible says, if you do what is right, all other things will be added and given to you. Let's put God a priority. வேதம் கூறுகின்றது, நாம் நன்மையான காரியங்களை எதை நாம் செய்கிறோமோ மற்ற எல்லா காரியங்களும், அற்புதமான நல்ல காரியங்களும்